ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம். ஓகேங்களா, ஆர்ஆர்பி எக்ஸாம்னாலே எல்லாருக்குமே தெரியும், அது ரயில்வே சம்பந்தப்பட்ட எக்ஸாம் தான். அது வந்து குரூப் டின்றது லாஸ்ட் இது ஆபீசர்ஸ் இல்லாம ஒரு ஒர்க்கர்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 10th இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருக்கணும். இதுல மொத்தம் 22,000 போஸ்டிங் பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப அதுல மட்டும் அப்புறம் அதுல என்னென்ன வேலை அப்படின்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ், பாயிண்ட் மேனு, அப்புறம் வந்து ஹெல்பர்ஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் ஹெல்பர்ஸ், அது போற வேலை தான். நான் சாதாரண ஹெல்பர் வேலை லாஸ்ட் கேடர்ல இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் தான். ஆனா இதுல உங்களுக்கு இன்னொன்னு மெயினான விஷயம் என்ன பார்க்க போறீங்கன்னா, இது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டோ அல்லது வந்து டெம்பரரி வேலையோ கிடையாது. இது பர்மனன்ட். உங்களுக்கு வந்து நீங்க எம்ப்ளாயி தான். நீங்க அதுல வேலை கிடைச்சிச்சுன்னா நீங்களும் ஒரு ரயில்வே எம்ப்ளாய் என்ற போல கேடர் தான். ஓகேங்களா, இது எப்படி எடுப்பாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம், அப்புறம் வந்து இன்டர்வியூ, பிசிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா டைரக்டா போஸ்டிங் போட்டுருவாங்க. இதுல என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட்னா இந்தியா ஃபுல்லா 22,000 போஸ்டிங் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, 22,000 போஸ்டிங் வந்து வேகன்சி இருக்கு. அது எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது அப்ளை பண்ற ஸ்டார்ட் டேட் வந்து 31/1/2026. லாஸ்ட் டேட் வந்து 2/3/2026 வரைக்கும் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளை பண்ணிக்கலாம். யார் அப்ளை பண்ணலாம்னா 10th முடிச்சவங்க, ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். என்ன வேலைன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ், அப்புறம் வந்து தண்டவாளம் பராமரிப்பு, அப்புறம் வந்து பாயிண்ட் மேன், அந்த கொடி காட்டுறாங்களா அந்த மாதிரி வேலை, அப்புறம் ஹெல்பர்ஸ், மருத்துவத்துறை, அந்த ரயில்வேல இருக்கிற நிறைய ஹெல்பர்ஸ் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இதுல இருக்கும். ஓகேங்களா, இது கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு நீங்க நான் சொன்ன டேட்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மத்த ஃபுல் கிளியரா எத்தனை ஜாப், எங்கெங்க சென்னை ரீஜன்ல எவ்வளோ, ஒரு ரீஜன்லயும் எவ்வளவு வேகன்சி, இது பத்தி கிளியரான டீடைல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். 31/1 வந்து ஃபுல் நோட்டிபிகேஷன் விடுவாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல கிளியரா பாத்துக்கலாம். நீங்க சப்போஸ் நீங்க இந்த குரூப் டிக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த 31 அப்போ முன்னாடியே எல்லாமே போட்டோ, ஓபிசி சர்டிபிகேட், பேங்க் பாஸ்புக், போட்டோ, ஆதார் கார்டு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் தயாரா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்த உடனே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணா ஒரு ரெண்டு வாரம் எடுத்துக்கும் டைம். அதெல்லாம் இந்த ஓபிசி சர்டிபிகேட்டை முன்னாடியே நீங்க இந்த குரூப் டி அப்ளை பண்ண போறீங்க, ஆர்ஆர் குரூப் டி அப்ளை பண்ண போறீங்க, நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக